பிரியா, என்ன டிஃபன் செஞ்சிருக்க? ஏங்க மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. ரவா உப்புமா தாங்க செய்யணும். நீ காலையில நான் ரவா வாங்கிட்டு வர சொல்லும்போது நினைச்சேன் அதான் செய்ய போறேன்னு. இதோ கிளம்பிட்டேன் ஹோட்டலுக்கு இரு. ஏங்க இது தக்காளி ரவா உப்புமாங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. தக்காளி ரவா உப்புமாவா? குடு சாப்பிட்டு பாப்போம். என்னது உப்புமாவா இன்னைக்கு? சரி நான் ஹோட்டல்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தக்காளி உப்புமாவை செஞ்சு பாருங்க. நல்ல தக்காளி ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த நெய்லயே வந்து ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். லைட்டா கலர் மாறினது ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பல் கிட்ட முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் கீடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, இஞ்சி துண்டா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. முந்திரியோட கலர் லைட்டா மாறி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 2 பழுத்த தக்காளியா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா புதினா ஃபிளேவருக்காக போட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் வறுத்து வச்சிருந்த ரவை போட்டு கை விடாம கிண்டிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து உப்புமா வேக வச்சு எடுக்கலாம். அவ்வளவுதான். கடைசியா புடிசனைக்கு கொத்தமல்லி போட்டு கலந்துட்டோம்னா சூப்பரான தக்காளி உப்புமா ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு போர் அடிச்சு போச்சுன்னா ஃபிளேவர்ஃபுல்லா இந்த தக்காளி உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்க. இது சாம்பார் சட்னின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்.